கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 37வது பின்பகுதி. நானும் என் தோழிமாரும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட வேண்டும் என்றான். அதற்கு அவன் போய் வா என்று சொல்லி 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமாரோடு கூட போய் கன்னிமை நிமித்தம் மலைகளிலே துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்து தன் தகப்பனுக்கு திரும்பினான். அப்பொழுது அவன் தன் பண்ணியிருந்த பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தால். இதன் நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்திகளை வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலியாத்தின எத்தாவின் குமாரத்தியை பாடிக்கொண்டாடுவது இஸ்ரவேலரின் வழக்கமாயிற்று. அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருக்கின்ற வாலிப பெண்களை குறித்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தகப்பனே தன்னுடைய மகளை என்னை மனங்கடிக்க பண்ணுகிறாயோ, என்னை இப்படி தீங்குக்கு உள்ளாக்கும்படி என்னை செய்தாயே என்று சொல்கிறார். அப்பொழுது அவள் தன்னுடைய தோழிமாரோடு, நான் போய் மலைகளில் 2 மாதம் எனக்கு தவம் கொடுங்கள், நான் என்னுடைய கன்னித்தன்மையை நான் உறுதி செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். திருமறையில் கடவுளுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் மக்கள் சமுதாயத்திலே பெண்கள் 2ஆம் தரமாக கருதப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த ஒரு திருவசனம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரே கடவுள் ஒவ்வொரு மனிதனும் பார்க்கிற விதங்கள் அதிகமாக. இஸ்ரவேலின் கடவுள் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். மலைகளிலே, குகைகளிலே, நாடோடியாக வாழ்ந்த ஒவ்வொரு இடங்களிலே அவர்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். அப்படி வழிபட்டு வந்தவர்களிடத்தில் ஜனப்புழக்கம் அதிகமாக இல்லாத வருகின்ற இடங்களிலே ஒவ்வொருவராக மரித்து போகிறார்கள். மரித்து போன காரணத்தினாலே, சுகவீனப்பட்டு இறந்து போன காரணத்தினாலே ஜனத்தொகை மிகவும் சொற்பமாய் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனம். ஆகவே தான் அநேக அம்மோனியர், எகிப்தியர் போன்றவர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறார்கள். இந்த கீலியத்தனும் எப்தாவினுடைய குமாரத்தி நடனமாடி தன்னுடைய தகப்பன் வருகிறார். அவனுடைய நடனத்தை பார்த்து தகப்பன் என்ன செய்கிறான்? இச்சையிலே விழுந்து போகிறான். அன்பான இறை மக்களே, அன்பின் கடவுள் சுதந்திரத்தை மையமாக வைத்து, பெண்ணியத்தை மையமாக வைத்து, ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர் சுதந்திரமாக இருக்க கொடுத்திருக்கிற அவருடைய வரங்கள், வல்லமையின் கடவுள் கட்டுப்பாட்டை கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். மனிதனிடத்தில் ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு தான் ஆண் பெண் உறவில் இருக்கின்ற அந்த காரியம். சிற்றின்ப லோகம் சீக்கிரம் போகும், பேரின்பநாதா நீர் போதாதா என்று பக்தன் பாடுவதைப் போல இன்றைக்கு உலக வாழ்க்கையில் அநேக சிற்றின்பத்தில் விழுந்து வாலிபர்களும் வாலிப தங்கைமார்களும் விழுந்து போகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக அவர்கள் போனதுனால. ஆகையினால அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆதிக்கத்திலிருந்து புறப்படும் வல்லமை அல்ல கர்த்தருடைய ஆவியான், மாறாக அன்பிலிருந்து புறப்படும் வல்லமைதான் ஆவியானவர். அவரது வல்லமை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்துவதல்ல, மாறாக சுதந்திரம் கொடுத்து வளர்த்து எடுப்பது தான் அவருடைய வல்லமை. அவரது வல்லமை மேலிருந்து திணிக்கப்படுவதல்ல, மாறாக நம்மிலிருந்தே அது உணரப்படுகிறது. தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி உறவுகளுக்கிடையில் அன்பாக இருந்து பார்க்கப்படுகிற ஒரு உணர்வு.
அந்த உணர்வைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்திலே நன்மைக்காகவும் நம்முடைய மேன்மைக்காகவும் விடுதலைக்காகவும் புரட்சிக்காகவும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவற்றை விட்டுவிட்டு இந்த ஆவியின் வரங்கள் என்னுடைய பக்தி விருத்திக்காக, என்னை பெரிய மனிதனாக காட்டுவதற்காக, நான் ஒரு ஆசாரியன் என்ற உயர்ந்த ஸ்தலத்தில் தன்னை காட்டுவதற்காக எடுக்கப்படுகின்ற காரியமாக இன்று காட்டப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சொற்ப காலங்களை அற்பமாய் எண்ணாதபடி அடங்கி இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்து மேன்மை அடைவோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, நீ கொடுத்த இந்த அற்புதமான காரியம் ஆண்டவரே, உறவுகளிலே இருக்கிற அந்த பாவம் எங்களை விட்டு அகலும்படி நாங்கள் நீதியோடு அன்போடும் சகோதர மனப்பான்மையோடும் உமக்கு பிரியமாய் நடக்க துணை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.